குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ எப்படி இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணது இருக்குது நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுதுங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கான லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ ஸ்கூல் லைஃபுக்கே இதான் லாஸ்ட்டு இப்போ ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு ஸ்கூல் லைஃபுக்கு ஒரு எண்டு கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம ஈவினிங் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ சின்சியராக போய் உங்களோட எக்ஸாம்ஸ் நீங்கள் முடிச்சிருங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் குரூப்புக்கான எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் தான்ப்பா. ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. ஃபிசிக்ஸ் அந்த 70 மார்க்கில் 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு கண்டிப்பாக 12 கொஷின் அப்படின்னா 13 கொஷின் உங்களுக்கு புக் பேக் வரும். கண்டிப்பாக 2 இல்லை 3 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கின் சைடு வரும்ப்பா. ஸோ புக் பேக் கொஷினை தரவாக படிச்சுட்டு போனாலும் ஒரு 12 மார்க் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி 5 மார்க்ஸும் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக 70க்கு 50 மார்க் மேலே எடுக்கலாம்ப்பா. நான் சொல்கிறது ஃபிசிக்ஸில் ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாலே 90க்கு 70க்கு மேலே எடுக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸில் 1 மார்க்கு உங்களுக்கு 20 மார்க் கேட்குறாங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதில் 18 மார்க் புக் பேக் வந்துடும். ஸோ அதை தவிர்த்து 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் ஓரளவுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒமிட் பண்ணிடுறீங்கப்பா. ஓரளவுக்கு நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா, இப்போ யாரும் புதுசாக படிக்காதீங்க, ஏற்கனவே நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சிம்பிளாக தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணதால அந்தளவுக்கு டஃப்பாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துன்னு போங்க ஓகேங்களா. எக்ஸாம் நல்லா தான் இருக்கும், நல்லா பண்ணுங்கள். படித்து இதை ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது படித்து வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் போய் படித்து குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஆல்ரெடி படித்து இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் ஹாப்பியாக எழுதிட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ மேக்ஸிமம் அப்டேட்டு. ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.